ஆப்பிள் ஐஃபோன்ஸ்க்கு வந்து iOS 26.5 அப்படிங்கிற லேட்டஸ்டான ஓஎஸ் அப்டேட் வந்திருக்கு. இந்த ஓஎஸ் அப்டேட்டில் 3 பெரிய ஃபீச்சர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீச்சர்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணலாம் போத கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. ஸோ ஆப்பிளோட புது சாஃப்ட்வேர் அப்டேட்டான 26.5 வெர்ஷனில் வந்து 3 புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி பார்க்கும்போது மொதல் ஃபீச்சர் என்ன கேட்டிங்கன்னா RCS மெசேஜிங். ஸோ இந்த ஃபீச்சர் ஐஃபோனில் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்டுக்கு இந்த RCS அப்படிங்கிற மெசேஜிங் ஃபீச்சர் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆண்ட்ராய்டில் ஆக்டிவாக இருக்குது, ஆனால் ஐஃபோனுக்கு இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த RCS அப்படிங்கிற சர்வீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிச் கம்யூனிகேஷன் சர்வீசஸ்ம்பாங்க. அதாவது RCS அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் இது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் பயன்படுத்துகிற மாதிரியே நம்ம மெசேஜ் ஆப்புக்குள்ளேயே வந்து ஃபோட்டோஸ் அனுப்பலாம், வீடியோஸ் அனுப்பலாம், இது போக ஜிஃப் இமேஜஸ், அது போக ஸ்டிக்கர்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து மெசேஜிங் ஆப்லேயே பண்ணலாம். குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா இந்த RCS சப்போர்ட் வந்த காரணத்தினால இந்த டெக்ஸ்ட் மாதிரி போகிறதுக்கு பதிலாக டேரெக்டாக அந்த மெசேஜிங் ஆப் வந்து இன்டர்நெட் மூலமாக கம்யூனிகேட் ஆகி அடுத்த ஃபோனோட மெசேஜிங் ஆப்புக்கு டேரெக்டாக நம்ம சென்ட் பண்ணுற மீடியாவை சென்ட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த RCS ஃபீச்சர் வந்து பீட்டா வெர்ஷனாக வந்து எல்லா விதமான ஐஃபோன்ஸ்க்கும் 1 by 1 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது கேரியர் பேஸ்ட், அதாவது என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற சப்போர்ட்டாக கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்த அப்டேட்டை வச்சு வரிசையாக வரும் சொல்கிறாங்க. ரெண்டாவது ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பிரைட் லூமினஸ் வால்பேப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த வால்பேப்பர் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட 11 விதமான டிஃப்ரெண்ட் கஸ்டமைசபிள் வால்பேப்பர்ஸாக நீங்கள் பில்ட் பண்ண முடியும். இந்த வால்பேப்பர் வந்து ஐஃபோனுக்கு மட்டும் இல்லாமல் ஐபேடுக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 11 விதமான டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து இந்த பேட்டர்ன்ஸ் ஸ்டைப்ஸாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து உங்களால் வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்டைப்ஸ்க்கு என்னென்ன கலர்ஸ் வேணுங்கிறதையும் நீங்களால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியாக டிஃப்ரெண்ட் ஆப்ஷனில் ஒரு வால்பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த வால்பேப்பர் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மோட்லையும் சப்போர்ட் ஆகும். அது ஒரு டிம்டு வெர்ஷனாக உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலையும் இதே வால்பேப்பரை செட் பண்ணி வைக்க முடியும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது அப்டேட் வந்திருக்கு. மூணாவதாக சஜஸ்டட் பிளேசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த சஜஸ்டட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரெகுலராக Google Maps பயன்படுத்திட்டு இருக்கும்போது நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க, எந்த இடத்துக்கு வாரீங்கிறத வந்து Google Map வந்து AI மூலமா ப்ரெடிக்ட் பண்ணி அடுத்து என்ன வேலை பார்க்குறீங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக வச்சு உங்களுக்கு வந்து இந்த சஜஸ்டட் பிளேசஸ், அதாவது அடுத்த இந்த இடத்துக்கு போறதுக்கு மேப் வந்து காட்டணுமா வேணாமாங்கிற மாதிரி சஜஷன்ஸ் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அதாவது இது போக பிளேசஸும் உங்களுக்கு காட்டும். குறிப்பதுக்கு முன்னாடி எந்த இடங்களுக்கு சர்ச் பண்ணிருக்கீங்களோ இல்லை என்ன பிளேஸ் விசிட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்றப்ப உங்களுக்கு வந்து இந்த மேப்பில் ரெக்கமெண்டேஷன் காட்டும். அது மூலமாக வந்து ஒரு ஊருக்கு அடிக்கடி வேற ஏதாவது ஊரில் ஒரு பிளேசஸ் நீங்கள் போறீங்கன்னா மேப்பில் தேடுறதுக்குள்ள இந்த ஆப்பிள் மேப்ஸ் வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் காட்டி டேரெக்டாக ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது போய் இதே அப்டேட்டில் வந்து இந்த ஆப்பிளோட இந்த ரிமைண்டர் ஆப்லையும் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. குறிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்க முன்னாடி வந்து ரிமைண்டர் ஏதாவது செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிமைண்டர் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் போது அதை ஸ்னூஸ் பண்ணுறதுக்கு பல விதமான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிமைண்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லைனா ரிமைண்ட் மீ திஸ் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் ரிமைண்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லைனா ரிமைண்ட் மீ டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரியான 3 விதமான ஆப்ஷன்ஸில் வந்து ரிமைண்டரை ஸ்னூஸ் பண்ண முடியும் உங்களால். இது இப்போ ஐபேடுக்கும் இந்த 26.5 அப்டேட்டில் புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மேஜிக் கீபோர்டு, மேஜிக் ட்ராக் பேட், மேஜிக் மவுஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேர் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக மேனுவலாக பேர் பண்ண தேவையில்லை. ஸோ ஐஃபோனில் பார்த்த மாதிரியே இதுலையுமே வந்து இந்த 11 விதமான இந்த டிஃபரன்ஸ் இந்த பிரைட் லூமினஸ் வால்பேப்பர் அப்டேட் கொண்டு வராங்க. அதுக்கு அந்த ஐபேடுக்கு வந்து இந்த ரிமைண்டர் ஆப்போட அந்த ஸ்னூசிங் ஃபீச்சர் வருது. இதில் முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேசிலில், இந்தியாவில் கிடையாது, பிரேசிலில் வந்து இந்த ஆப் வந்து சைட்லோட் பண்ணுற ஃபீச்சரும் கொண்டு வர சொல்கிறாங்க. இனிமேல் ஆப் ஸ்டோர் இல்லாமல் ஆப் வந்து சைட்லோட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸும் இந்த ஐஃபோனில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பிரேசிலில் மட்டும் இந்த அப்டேட் வரப்போது சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் மற்ற கண்ட்ரிஸ்க்கு வருதான்னு தெரியல, இப்போதைக்கு பிரேசில் மட்டும் இந்த ஃபீச்சர் கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரியான புது ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆப்பிளோட iOS 26.5 ஓஎஸ்ல வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரியான பல விதமான டெக் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க.